நோன்போடு உள்ள மிக முக்கியமான இன்னும் ஒரு அம்சம்தான் கர்ப்பிணி தாய்மார்கள், பால் ஊட்டக்கூடிய தாய்மார்கள் நோன்பை விடலாமா என்றது. பிடிக்க முடியுமெண்டா பிடிச்சிட்டு போகிறது அல்ஹம்துலில்லாஹ். கர்ப்பிணி தாய்மார்களுக்கு நோன்பை பிடிக்கலுமெண்டா பிடிக்கிறது தான் நல்லது, சிறந்தது, அதான் அசில். பால் ஊட்டக்கூடிய தாய் நோன்பு பிடிக்கலுமெண்டா பிடிச்சிட்டு போகிறது தான் அசில். நோன்பு பிடிக்க முடியாமல் போனால் விடையலுமா என்று கேட்டால் விடலாம், நோன்பை விட முடியும். இப்போ விடுற நோன்பை என்ன செய்வது? கலா செய்வதா அல்லது கலா செய்ய தேவையில்லையா, அல்லது கலாவும் செஞ்சு ஃபிதியாவும் கொடுக்கணுமா, அல்லது ஃபிதியா மட்டும் கொடுத்தால் போதுமா என்கிற ஒரு கேள்வி அவ்வப்போது பெண்களிடமிருந்து வந்து கொண்டிருக்கும். இதை பொறுத்தவரையில் உலமாக்கள் மத்தியில் கடுமையான கருத்து வேறுபாடு இருக்கிறது. கர்ப்பிணி தாய்மார்களும் பாலூட்டக்கூடிய தாய்மார்களும் நோன்பை விடலாம் என்பதில் கருத்து வேறுபாடு இல்லை. நோன்பை விடக்கூடியவர்கள் கலா செய்ய வேண்டுமா இல்லையா என்பதில் கடுமையான கருத்து வேறுபாடு இருக்கிறது. சிலர் சொல்லுகிறார்கள், தாய்க்கு பிரச்சனை என்று சொன்னால், அந்த பால் ஊட்டுகிற அல்லது கர்ப்பிணி தாய்க்கு பிரச்சனை என்றால் அவங்க நோன்பை விட்டுட்டு கலா செய்வாங்க. பிள்ளைக்கு பிரச்சனைக்காக நோன்பை விடுவதாக இருந்தால் அவர்கள் கலாவும் செய்து ஃபிதியாவும் கொடுப்பாங்க என்கிற கருத்துக்களுக்கு இந்த அதிகமான உலமாக்களுடைய நிலைப்பாடுகள். இதில் இன்னும் ஒரு கருத்து இருக்கிறது. கர்ப்பிணி தாய்மார்கள், பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் நோன்பை கண்டினியூ பண்ண முடியாமல் போனால் அவர்கள் அதை விடலாம். விட்டு அந்த நோன்பை கலா செய்ய தேவையில்லை. அதற்கு பதிலாக அவர்கள் ஃபிதியா கொடுத்தால் போதுமானது. ஃபிதியானா அந்த நோன்புக்காக வேண்டி ஒரு ஒரு தொகை உணவு அல்லது சமைத்த உணவு, இதை கொடுக்கிறது. இதை கொடுத்தால் போதுமானது என்ற மூன்றாவது கருத்து. இந்த மூன்றாவது கருத்தை சஹாபாக்களில் சிலர் சொன்னார்கள் ஃபத்வாவாக. கர்ப்பிணி தாய்மார்களும் பாலூட்டக்கூடிய தாய்மார்களும் நோன்பை விடலாம், அவர்கள் கலா செய்ய தேவையில்லை, ஃபிதியா கொடுத்தால் போதும் என்கிற கருத்தை சஹாபாக்களில் சில சஹாபாக்கள் சொன்னார்கள். இந்த சஹாபாக்கள் சொன்ன செய்தி சஹீஹானது. அவர்களுக்கு யாரும் மறுப்பு சொன்னதாக, சஹாபாக்களுடைய காலத்தில் யாரும் மறுப்பு சொன்னதாக இந்த ஆதாரங்களும் இல்லை. எனவே இந்த கருத்து தான் வலுவானது என்கிற கருத்தை மூன்றாவது சாரார் முன்வைக்கிறார்கள். வல்லாஹு ஆலம், நம்முடைய பார்வையிலும் அந்த கருத்து தான் வலுவான கருத்தாக தெரிகிறது. இதில் மற்ற கருத்தை எடுப்பதை நம்ம பிழைன்னு சொல்லலை. ஒருவர் நான் கலாவும் செஞ்சு ஃபிதியாவும் கொடுக்க போறேன்னா அது அவர விருப்பம். ஆனால் இப்படி நம்ம சொல்லக்கூடிய இந்த கருத்து, சஹாபாக்கள் இந்த ஃபத்வாவை கொடுத்து இது பிழையாக இருந்திருந்தால் ஏனைய சஹாபாக்கள் அதை சுட்டி காட்டி இருப்பார்கள் என்கிற அந்த வாதத்தை வைத்து நம்ம தர்ஜீ செய்யும் போது இதை ஒருவர் ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் நடப்பது அவர் மீது குற்றம் இல்லை, அவருக்கு அது ஓகே என்பதை நம்ம புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம்.